ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, ஒரு டீனேஜ் பையன் இங்கே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டான். சங்கடமான கேள்வி, பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி அவன் கேட்டான். என்ன தெரியுமா? அவன் பேர் சதீஷ். கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பாபா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன் ஆண்களுக்கு பெண்கள் மீது ஈர்ப்பு வருது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் திண்டாடி போயிட்டேன். அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அன்பு செல்லமே சதீஷ், மகனே, நீ கேட்ட கேள்வி மிகவும் இயல்பானது. பயப்பட வேண்டியதே இல்லை. இந்த உலகம் ரெண்டாக பிரிந்த சக்திகளால் இயங்குது. ஒன்று ஆண் சக்தி, இன்னொன்று பெண் சக்தி. இந்த இரண்டும் ஒன்றை ஒன்று ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர். இது இயற்கையினுடைய விதி, இது தவறு இல்லை. உன்னுடைய உடம்பும் மனமும் இந்த இயற்கையினுடைய ஒரு பகுதி. அதனால தான் இந்த ஈர்ப்பு உனக்குள்ளார இருக்குது. அது வாழ்க்கை தொடரணும் அப்படிங்கிறதுக்கான சக்தி. அது படைப்பினுடைய ஒரு ரகசியம். ஆனால் இந்த ஈர்ப்பு உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்ததுனால அது ஒரு பிரச்சனையாக மாறும். நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஈர்ப்பு வந்தது அப்படிங்கிறது தவறு இல்லை. ஆனால் அதுக்கு அடிமையாக நீ மாறிடுறது தான் தவறு. நீ உன்னுடைய மனசை கட்டுப்படுத்த கற்றுக்கணும். மரியாதையோடு மற்றவங்களை நீ பார்க்கணும். ஆசை வந்துச்சுன்னா அதை நல்ல எண்ணமாக மாற்றணும். நீ இந்த உணர்வை பயப்படாமல் புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கணும். அதை உயர்ந்த அன்பாக மாற்ற நீ முயற்சி பண்ணணும். பரிவு, மரியாதை, பொறுப்பு இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா அந்த ஈர்ப்பு ஒரு நல்ல உறவாக மாறும். அப்படி இல்லைன்னா அது துன்பத்தை தரும். இந்த உலகத்தில் எல்லாமே சமநிலை அப்படிங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. அந்த ஈர்ப்பு கூட ஒரு சக்தி. அது சரியாக பயன்படுத்தினீன்னா அது வாழ்க்கையை அழகாக மாற்றும். தவறாக பயன்படுத்தினீன்னா அது மனசை சிதைக்கும். நீ உன்னை புரிஞ்சிக்கோ. உன்னுடைய எண்ணங்களை கவனித்து நல்லபடியாக வாழு. நான் உங்கூட இருக்கிறேன். உன்னை சரியான பாதையில் நடத்துவேன். பயப்படாத. இதை பற்றியெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அதெல்லாம் தானாக நடக்கும், சரியாக நடக்கும். சரியாக இருப்ப, நல்ல உயர்வாக இருப்ப. அல்லாஹ் மாலிக்.